அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக சமூக அறிவியல் பாடத்திட்டங்களில் இருந்தும் பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பகுதிகளில் இருந்தும் பல்வேறு முக்கியமான விஷயங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நீங்கள் விரைவில் அரசு பணியில் இணைவதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிற ஒரு மிக மிக முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இந்த தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நம்ம இந்த சப்சிடியரி அலையன்ஸ் அப்படிங்கிறதுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். துணைப்படை இராணுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசாட்சி இருக்குது அப்படின்னா அந்த அரசாட்சிக்கு தேவையான இராணுவத்தை நிலைநிறுத்துதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். துணைப்படை அல்லது துணை இராணுவம் அப்படின்னு சொல்லலாம், கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை முதல்ல அறிமுகப்படுத்தினவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்கள், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பர்பஸ்க்காக இந்த சப்சிடியரி அலையன்ஸ், இந்த துணைப்படை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அப்போ அந்த பணத்தை தயாரிக்கணும் அப்படின்னா நிலப்பரப்புகள் வேணும். அந்த நிலத்துல இருந்து வரி வசூல் பண்ணியும் அந்த நிலத்துல விளையக்கூடிய பொருட்களை ட்ரேட் பண்ணியும் தான் அவங்களால வருமானத்தை அதிகரிக்க முடியும். அந்த பணத்தை வச்சு தான் மென்மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி எடுத்துட்டு போறதுக்கு முடியும். அப்ப முதல்ல அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது நிலம். அப்ப எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாகாணங்களா இருந்தது. மாகாணங்களுக்கு அப்புறம் அரசாட்சிகளா இருந்தது. இந்த அரசாட்சிகள்ல இருக்கும்போது எல்லா நிலமும் மன்னர்களுடைய கைவசத்துல இருந்தது. அப்ப இந்த மன்னர்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி இந்த நிலத்தை எப்படி தன்வசப்படுத்துறது அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் யோசிச்சப்பதான் இந்த திட்டம், சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொன்னா லார்ட் வெல்லஸ்லி. அன்றைக்கு இந்தியாவுடைய பெங்கால் கவர்னராக இருந்தவர் தான் லார்ட் வெல்லஸ்லி. 1760ஆம் வருடம் பிறந்தவர். தன்னுடைய 38வது வயதுல 1798 தன்னுடைய 38வது வயதிலேயே இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா வந்துட்டார். அதாவது பெங்காலுடைய கவர்னர் ஜெனரல் வந்துட்டார். இவருடைய அந்த மூளையில உருவான ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா அந்த சப்சிடியரி அலையன்ஸ், அந்த துணை இராணுவ படை அப்படிங்கிற இந்த திட்டம். இப்போ இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மன்னர்கள் கிட்ட போய் பேசுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஹைதராபாத் எடுத்துக்கலாமே. அந்த ஹைதராபாத் ஒரு அரசருக்கு கீழே இருந்தது. அப்போ அந்த மன்னர்கிட்ட அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பல்வேறு எதிரிகள், அதாவது வெளிநாட்டவர்களுடைய அட்டாக், இன்வேஷன், போர் தொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உள்நாட்டிலேயே புரட்சிகள் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப உங்களுக்கு எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. உங்ககிட்ட போதுமான அளவுக்கு ஆயுதங்களோ இராணுவ படையோ இல்லை. எல்லாருமே விவசாயத்துல தான் அதிக கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க உங்களுக்கு இராணுவ படையை அமைச்சு தரோம். நீங்க அந்த இராணுவ படையை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு பணத்தை நீங்க கொடுங்க, அந்த இராணுவத்தை மெயின்டைன் பண்றதுக்கான பணத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிதான் இந்த சப்சிடியரி அலையன்ஸ் திட்டத்தை முதல்ல கொண்டு வராங்க. 1798ஆம் ஆண்டு லார்ட் வெல்லஸ்லி அவர்கள் இந்த திட்டத்தை இந்திய மாகாணங்கள்ல அறிமுகப்படுத்துறாங்க. அவங்களுடைய முக்கியமான டார்கெட் அரசாட்சி. எங்கெங்கெல்லாம் அரசர்கள் இருக்காங்களோ அந்த அரசர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிலங்களை கைப்பற்றுவதற்காக அவங்க கிட்ட இந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த திட்டத்துடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டா, இந்த துணை இராணுவ படை அப்படிங்கிற திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த மாகாணத்துல ஒரு உதாரணத்துக்கு ஹைதராபாடே எடுத்துக்குவோம். இப்போ அந்த மன்னர், ஹைதராபாத் மன்னர் துணை இராணுவ படை திட்டத்தை ஏத்துக்கிட்டார். அப்ப இனிமேல் ஹைதராபாடுடைய இராணுவ பாதுகாப்பு அப்படிங்கிற பணியை வெள்ளையர்கள் எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய ஆர்மியை ஹைதராபாத்ல நிலைநிறுத்திடுவாங்க. ஒரு பிரதிநிதி, நம்ம ஆங்கிலேயர்களுடைய ஒரு பிரதிநிதி எப்பவுமே அந்த ஸ்டேட்ல இருப்பாங்க. இவங்களை தவிர, ஆங்கிலேயர்கள், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை தவிர மற்ற நாட்டவர்கள் யாரா இருந்தாலும் உடனடியா ஹைதராபாத்ல இருந்து வெளியில அனுப்பிடணும். வெளியில அனுப்பின பிறகு மொத்த அந்த பவுண்டரி, ஹைதராபாத்துடைய பவுண்டரியும் ஆங்கிலேயர்களுடைய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய துணை இராணுவ படைக்கு கீழே வந்துடும். இந்த சர்வீஸ் அவங்க கொடுக்கறதுக்காக, அதாவது எதிரிகள் கிட்ட இருந்து அந்த ஹைதராபாத் நிலத்தை பாதுகாப்பதற்காக
ஹைதராபாத் மன்னர் ஒரு பெரிய தொகையை இவங்களுக்கு கொடுக்கணும், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ராணுவத்துக்கு கொடுக்கணும். அவங்களுடைய பணத்தில் தான் இவங்க ஆர்மியவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த வருடம் இந்த ஆர்மியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த அரசரால் பணம் கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை நிரந்தரமாக ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னொன்று, இந்த நிலப்பரப்புகளை வந்து அவங்க பேரில் மாற்றின பிறகு அந்நிய நாட்டவர்கள் யாருமே அந்த ஸ்டேட்குள்ளே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே வந்து வெளியில் அனுப்பிடணும். அந்த மன்னர் வெளிநாட்டவர்கள் கூட வந்து ஏதாவது வியாபாரம் செய்யணும்னாலோ அல்லது வெளியுறவு கொள்கை காரணமாக நம்ம போய் பேசணும் அப்படின்னாவோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட பர்மிஷன் இல்லாமல், இவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த நாட்டை சேர்ந்தவர்களிடமும் அந்த மன்னர் தொடர்பு வச்சுக்க கூடாது. இது ஒரு முக்கியமான கண்டிஷன். அதாவது மறைமுகமாக அந்த வெளியுறவு கொள்கையில் அவங்க கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்படி வச்சிருக்கும் போது மன்னரால் எந்த விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபட முடியாது. அந்த மன்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பொருள் வந்து இழந்துக்கிட்டே வருவார். இவங்களுடைய இராணுவம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு பிரிட்டிஷுடைய இராணுவத்தை அவங்க டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இப்படியே போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் 1798 முதல்ல இந்த ஸ்கீமில் இணைஞ்சது ஹைதராபாத் தான். ஹைதராபாத் இணைஞ்ச பிறகு 1799 தஞ்சாவூர் சமஸ்தானமும் கைப்பற்றப்பட்டது. அதற்கு பிறகு கடைசியா ஜோத்பூர் 1818 ஆண்டு கடைசியா ஜோத்பூர் தான் இந்த திட்டத்தில் இணைஞ்ச அந்த சமஸ்தானம். இதுல கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அரசர்களுடைய பணத்துல தங்களுடைய இராணுவத்தை வளர்த்தது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்திய நிலங்களை கைப்பற்றுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆட்சியை இந்தியா முழுவதும் பரவச் செய்தது ஆங்கிலேயர்களுடைய அந்த புத்திசாலித்தனம் அல்லது பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு அவங்களுடைய டிப்ளமசி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் லார்ட் வெலஸ்லி பற்றி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். தன்னுடைய 38வது வயதிலேயே இவர் பெங்காலுடைய கவர்னராக மாறினது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின அந்த வருடமே ஹைதராபாத்தை கைப்பற்றினாரு. அடுத்த வருடமே தஞ்சாவூர் சமஸ்தானத்தை கைப்பற்றினாரு. அந்த தஞ்சாவூர் சமஸ்தானத்தை கைப்பற்றின 1799 வருடம் 4ஆம் ஆங்கிலோ இந்தியன் வாரில் இவர் மைசூர் திப்பு சுல்தான் அவர்களை வந்து தோற்கடித்த ஒரு வரலாறும் இவர்கிட்ட தான் இருக்குது, லார்ட் வெலஸ்லி கிட்ட தான் இருக்குது. இது ரொம்ப வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம். 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கலாம். புக்கில் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இந்த லார்ட் வெலஸ்லி பற்றியும் சப்சிடரி அலையன்ஸ் பற்றியும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றது என்னன்றது புரியாமல் இருக்கலாம். அதோடைய தமிழில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா துணை இராணுவ படை திட்டம். ஒரு மன்னருக்கு ஆங்கிலேயர்கள் வழங்கக்கூடிய இராணுவ பாதுகாப்பு, பெய்டு சர்வீஸ். இந்த இராணுவ பாதுகாப்பை ஆங்கிலேயர்கள் வழங்குவதற்கு அந்த மன்னர்கள் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். இந்த திட்டத்தின் மூலியமாக இந்தியாவில் பல்வேறு நிலப்பகுதிகள், அரசர்களுக்கு கீழ் இருந்த நிலப்பகுதிகள் ஆங்கிலேயர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதோடைய வரலாறு. மென்மேலும் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி இது போன்ற இன்னொரு தலைப்பில் நம்ம வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.